தனது 8வது வயதில் மாவட்ட பள்ளி அளவில் பவுலிங் விளையாட்டில் களமிறங்கிய நெகிரி போர்டிகஸை சேர்ந்த பிரித்திஷா ரவிச்சந்திரன் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த விளையாட்டில் தேசிய மட்டுமல்லாமல் அனைத்துலக அளவில் கலக்கி வருகிறார். தற்போது 19 வயதான இவர் தனது மூத்த மற்றும் இளைய சகோதரிகளான பவுலிங் சுக்மா சாம்பியன்களான நஷ்மிதா ரவிச்சந்திரன் மற்றும் ரஷிதா ரவிச்சந்திரன் ஆகிய இரு சகோதரிகளை பின் தொடர்ந்து அவர்களை போன்று பவுலிங் விளையாட்டில் மிளர வேண்டும் என கனவை நெஞ்சில் சுமந்து இத்துறையில் களம் இறங்கியதாக விண்வெளி டிவிக்கு வழங்கிய பேட்டியில் அவ்வாறு கூறினார். இந்த விளையாட்டில் தனது இந்த 10 ஆண்டு கால சாதனைக்கு தனது பெற்றோரான திருமதி ரவிச்சந்திரன் நாராயணி தம்பதிகளின் தொடர்ந்து தூண்டுகோலுக்கும் பயிற்சியாளர்களின் முறையான பயிற்சிகளுமே காரணம் என பிரித்திஷா குறிப்பிட்டார். இந்த 10 ஆண்டுகளில் பள்ளி, மாவட்டம், மாநிலம், தேசிய மற்றும் அனைத்துலக அளவில் சுமார் 500க்கும் போட்டியில் பங்கெடுத்துள்ள இவர் மலேசிய பவுலிங் விளையாட்டு உலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக இன்று மிளறுகிறார். நெகிரி மாநிலத்தை பிரதிநிதித்து இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் சரவா சுக்மா போட்டியில் பங்கெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2 உடன் பிறந்த சகோதரிகளுடன் தனது ஒரே தம்பியுடன் பவுலிங் விளையாட்டில் கலக்கி கொண்டிருக்கும் இந்த இளம் விளையாட்டாளரின் இலக்கு உலக பெண்கள் பவுலிங் போட்டியில் உலக சாம்பியன் கோப்பை வென்று மலேசியாவுக்கு பெருமை சேர்ப்பதே என்கிறார். அதே வேளையில் பவுலிங் விளையாட்டில் இந்திய இளைஞர்கள், மாணவர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும், முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இவரை சாதனையை பாராட்டி இந்து சங்க தலைவர் ஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி குருக்கள் இவர் உட்பட இவரை போன்று விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் இந்திய இளைஞர் வீரர்களுக்கு நம் நாட்டு அரசாங்கம் உட்பட சமூக அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் நிதி உதவி வழங்கி ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நான் போலிங் 10 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கேன். என்னோட கனவு உமன்ஸ் கேட்டகரியில் வேர்ல்ட் சாம்பியனாக ஆகணும். அண்ட் லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் அம்மா, அப்பா, கோச்சஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ. போலிங்கில் இந்தியன் யூத் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஸோ முடிஞ்சளுக்கு எங்களை ஜாயின் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆகுங்க. இது போன்ற துறையில் விளையாட்டாளர்களுக்கு இந்திய நிறுவனங்கள் அல்லது என்ஜிஓஸ் வழியில் உதவி செய்தால், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அல்லது அவங்களுக்கு டொனேஷன்ஸ் ஏதாவது கொடுத்தா இன்னும் மேன்மையாக விளையாடுவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு.